ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjobs.com. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோரல்ரால புக்கோட கவர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோரல்ரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் நமக்கு என்ன பண்ண அப்புறம் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ஃபைல் மெனுவில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், கிரியேட் நியூ டாக்குமெண்ட் சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே நேமில் பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்க நேம் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்போ இதுக்கான சைஸ் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ இதுக்கான சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எந்த புக்குக்கு கவர் பேஜ் ரெடி பண்ணுறோமோ அந்த புக்கோட வித் அண்ட் ஹைட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேஜ் சைட் கார்னர் இது பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே நான் கொடுத்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்கேன். இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வித் 30 சென்டிமீட்டர் நான் கொடுத்துருக்கேன். சும்மா பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்கிற மாதிரி சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு கஸ்டம் சைஸ் நான் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சென்டிமீட்டரில் இருக்கிறத நான் இன்ச்சஸில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கான வித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 15 இன்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த 15 இன்ச்சஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னா புக்கோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வித்து நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் பேக் பேஜுக்கும் 7 இன்ச்சஸ்ஸு, சைட் கார்னருக்கான திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சை பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே சைஸை மாற்றி கொடுத்துக்கணும். ஸோ அப்போ 7 + 7 = 14, 14 + 1 = 15. நான் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இதே போல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 9.5 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட புக்கோட நமக்கு ஹைட் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இதுக்கான பிரைமரி மோட் பார்த்தீங்க, இதுக்கான பிரைமரி கலர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே RGB அப்படின்ற கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹையாக வரதுக்காக 300 டாட்/இன்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கான ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வித்து நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜ் சைட் கார்னர் தென் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேஜ் இது மூணுக்கான நான் பார்ட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே ரெக்டாங்கிள் டூல் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் டூலுக்கான ஷார்ட்கட் கீ F6. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் ரெக்டாங்கிளை கொடுத்துக்கிறேன். நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஈவனாக பார்த்தீங்க அப்புறம் ரெக்டாங்கிள் நமக்கு வந்திருக்கும். இது கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இதுக்கான வித் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும் இல்லைங்களா. இதுக்கான வித்து வந்து நான் 7 அப்படின்னு சொல்லி 7 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 9.5 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 9.5 கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். இது கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு எந்த இடத்துக்கு வரணுமோ அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் ஜாயிண்ட் ஆன மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதே போல் நமக்கு இந்த லெஃப்ட் கார்னரும் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. தென் டாப் ஆஃப் தி பேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது பேக் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துரும் இல்லைங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சேம் இதே சைஸ் தான். அப்போ நான் இதே பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இது நமக்கு என்ன டூப்ளிகேட் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணல போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+D இதுவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு ஒரு டூப்ளிகேட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்புறம் இதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டூப்ளிகேட் நமக்கு வந்திருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ரைட் சைட் ஆஃப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் சென்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த புக்கோட நமக்கு சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க திக்னஸ் நமக்காக கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைஸ் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான வித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் இதுக்கான ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 9.5 கொடுத்து ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். கொடுத்து நமக்கு சென்டராக பார்த்தீங்க அப்படின்னா வரணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அரேஞ்சில் போய்ட்டு நமக்கு மூவ் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரில் போயிட்டு இங்கே பாருங்கள் அலைன்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டு சென்டர் டு பேஜ் கொடுத்தா நமக்கு என்ன கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்போ நமக்கு இது புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், இது பார்த்தீங்க அப்போ நமக்கு சைட் பேஜ், இது பார்த்தீங்க அப்போ நமக்கு பேக் பேஜ். இப்போ நமக்கு 3 பார்ட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இதுக்காக லாக் பண்ணுற அப்புறம் இதுக்கு மேலே நமக்கு ஒரு அவுட்லைனாக ஒரு டிராயிங் பார்த்தீங்க அப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அரேஞ்சில் இது லாக் ஆப்ஜெக்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடும். அதே போல் இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட்டில் போயிட்டு லாக் ஆப்ஜெக்ட் அதே போல் இதை நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேஞ்சில் லாக் ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லி கொடுக்குறேன். எனக்கு ஊனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாக் ஆகிடும் ஆப்ஜெக்ட்.
இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கொடுத்துட்டு இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா புக்கோட நமக்கு பாட்டம் பேஜ் ஒரு டிசைன் செட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரணுமோ நம்ம டிசைன் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கோரலா புக் கோரலா பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் மெட்டீரியல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த கார்னர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த புக்கோட சைஸ் பார்த்துக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்தளவுக்கு இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கர்வாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் டூல் வச்சு நம்ம வேணுங்கிற ஷேப் மாற்றிக்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கர்வாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அரேஞ்சில் போயிட்டு இங்கே கன்வெர்ட் டு கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+Q இதுவும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல இருக்கும் கன்வெர்ட் டு கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன இது ஒரு கர்வாக கன்வெர்ட் ஆகிடும். அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஷேப் டூல் போய்க்கிறேன். ஷேப் டூல் போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்கு இந்த கார்னர் நோடை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரணுமோ நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்போ இந்த மாதிரி நமக்கு டவுன் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்போ நமக்கு இதை பெண்ட் பண்ண ஒரு கர்வாக பார்த்தீங்க அப்போ லைனாக ஒரு கர்வாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் டு கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கூட நமக்கு என்ன பண்ண உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் நான் கொடுக்க போகிறேன். நம்ம கலர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கான கலர்ஸ் நமக்கு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கலர் பண்ணிட்டு இருக்கிற கலரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வேறு கலர்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னா கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கீழே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஒரு டார்க் க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிறேன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீன் கலர் நமக்கு அப்ளை ஆயிருக்கும். இதுக்கான அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண ரிமூவ் பண்ணிக்கிறேன். இல்லை அவுட்லைன் கலரும் பார்த்தீங்க அப்புறம் சேம் இதே க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்லைன் கலருக்காக இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது இதுக்கான அவுட்லைன் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நமக்கு க்ரீன் கலராகவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோரல்ரால புக்கோட கவர் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tudorjobs.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.